டிசம்பர் 16 மார்கழி 1 செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. கோடி கடனையும் தீர்க்கும் காசு பரிகாரம். திருச்செந்தூர் முருகனை நினைச்சு ஒரு முறை இதை செஞ்சு பாருங்க. பார்த்தேனே உயிரின் வழியே. டிசம்பர் 16 மார்கழி 1 அன்றைய தினம் பாருங்க. கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள். அன்றைய தினம் ஈவினிங் விசாக நட்சத்திரம் இருக்கு. இப்போ முருகனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு, முருகனுக்கு உகந்த நட்சத்திரமும் இருக்கு. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடன் அப்படிங்கிற கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த கடவுளான முருகன். அதுலேயும் திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும். இதற்கு ஒன்றும் நீங்கள் செலவு பண்ணவே வேண்டியதில்லை, ரொம்ப செலவு இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய காசை வச்சு இந்த ஒரே ஒரு வரி, அந்த கடன் தீர்க்கும் கந்த முருகனை நினச்சி இந்த ஒரு வரியை சொன்னீங்கன்னா போதும். அது எப்படி, என்ன மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். முருகபெருமானை நினச்சி எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அது கிழமைகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் முதலிடம். அதற்கு அடுத்தது வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை விட்டீங்க அப்படின்னா தேய்பிறை சஷ்டியில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தேய்ந்து கொண்டே போகும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் செய்யலாம், முருகன் அவதரித்த நட்சத்திரத்தில். இது மாதிரி முக்கியமான தினங்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடியவர் அப்படின்னாவே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதையாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான். நம்முடைய வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும் பொழுது அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. சிலர் அத்தியாவசிய தேவைக்காக வாங்குறாங்க, ஒரு சிலர் ஆடம்பர செலவுக்காக வாங்குறாங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த பரிகாரம் செய்யுங்க. திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. முடிகிறவங்க வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். சரி, இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா? இதற்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்குங்க. அது ஒரு காட்டன் துணியாகவும் இருக்கலாம், பாலிஸ்டர் கலந்த துணியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய நிறம். அதனால் அங்காரகனுக்குரிய இந்த நிறத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். அன்று காலையில் எப்போதும் போல் நம்ம வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதாவது நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து முருகன் சிலை இருக்குது, படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு அபிஷேகம்லாம் செஞ்சு சந்தனம் பொட்டு வைத்து பூ வைத்து நெய்வேத்தியம் ஏதாவது செய்ய முடியுது அப்படின்னா செஞ்சு வச்சு, இல்லை அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா கற்கண்டு இல்லை ஒரு வாழைப்பழம் 2 ஏதோ ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எழுதுறது மாதிரி. இப்போ நீங்கள் டைப் பண்ண நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க இல்லையா, ஓம் சரவண பவ அப்படின்னு. அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம டைப் பண்ணினாதானே இல்லை, அடிக்கடி முருக பக்தராக இருக்கிறவங்க நடுவில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறப்பெல்லாம் ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகையோ அல்லது ஒரு விரிப்பு, ஏதாவது ஒரு விரிப்பு, துணியோ பாயோ ஏதோ ஒன்று போட்டு உக்காந்துக்குங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 மணிக்கே செய்ய ஆரம்பிக்கணும். இதற்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது, சும்மா ஒரு 15 நிமிஷம் அவ்வளவுதான். இப்போ ஒரு சில்லறை காசுகளை எடுத்துக்கணும். கை நிறைய இருக்கணும், உங்கள் கை ஃபுல்லாக அடங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சில்லறை காசு. என்ன சில்லறை காசு எடுக்கணும் அப்படின்னா 1 ரூபாய் எடுத்துக்கலாம், 2 ரூபாய் எடுத்துக்கலாம், 5 ரூபாய் எடுத்துக்கலாம். எந்த நாணயமாக இருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. எது வேணாலும் எடுத்துக்கணும். ஆனால் கை நிறைய கைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், அது மட்டும் முக்கியம். கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்துக்குங்க. அந்த மணப்பலகையை போட்டு அந்த பாயை போட்டு கிழக்கு பக்கமாக உட்காந்துக்குங்க. உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் படம் இருக்குது அப்படின்னா அந்த முருகனை நல்லா பார்த்துட்டு மனதார நினச்சிக்குங்க. கையில் காசை வச்சுக்கணும். இப்போ நம்ம தலையை சுற்றணும். அது எப்படி சுற்றணும், அதை சுற்றுவதற்கு முன்னர் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ முதல்ல உங்களுடைய பிரச்சனையை நினைங்க. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. அந்த கடன்கிற வார்த்தையே உங்கள் வாயில் வரக்கூடாது.
அதை சுத்துறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும், எனக்கு செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும், பணவரவு பல வழிகளில் வந்து சேர வேண்டும். இப்படி நீங்கள் வந்து அந்த சில்லற காசுகளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவான வேர்டை வச்சு நீங்கள் பணவரவு பற்றி பணத்தை பற்றி சொல்லணும். எக்காரணம் கொண்டும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற எதிர்மறை வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது. அதற்கு பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய காசை அப்படியே வச்சுக்கிட்டு 27 முறை வலம் இருந்து இடமாக சுற்ற வேண்டும். கரெக்டாக செய்யுங்க. 27 முறை சுற்றி இருக்க வேண்டும், வலம் இருந்து இடமாக சுற்றி இருக்க வேண்டும். தலையை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னு சொல்லணும். இதில் ஓம் அப்படிங்கிறதும் நமகங்கிறதும் எல்லா மந்திரங்கள்லையும் வரும். ஒரே ஒரு வார்த்தை தாங்க இதில் வருது, சுப்பிரமணியாய. இந்த ஒரு வார்த்தை அவ்வளவு சக்தி உடையது. ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த மா மந்திரம். தடைகளை தகர்க்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா நமக்கு பணம் வரணும். பணம் வரணும்னா பல விதங்களில் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டி, பொறாமை, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம போக்குனாதான் நமக்கு பணம் வரும். அந்த தடைகள் விலகுச்சுனா தான் நமக்கு பணம் வரும். அப்போ பணம் வருவதற்கு தடைகள் விலகணும். தடைகள் விலகணும்னா இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஓம் சுப்பிரமணியாய நமக இதை வந்து 108 முறை நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து 108 முறை உச்சரிக்கிறதுனால உங்கள் உடல், மனம், ஆன்மா தூய்மை அடைவதோட முருகப்பெருமானோட குணங்களான ஞானம், பலம், உற்சாகம் போன்ற குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தடைகள் விலகி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரத்தை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம செய்யறதுனால நமக்கு முருகப்பெருமானோட அருள், அங்காரகனோட அருள் நமக்கு கிடைச்சி நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும். சரி, இப்போ இந்த சில்லறை காசுகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் 108 முறை சொல்லிட்டு சிகப்பு நிற துணியில் நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு அந்த காசை வந்து அப்படியே நீங்கள் பூஜை அறையிலேயே வச்சிருங்க. அதற்கு பிறகு அடுத்த செவ்வாய்க்கிழமையில இந்த சில்லறை காசுகளை எடுத்து மறுபடி இதே மாதிரி தலையை சுற்றி சிவப்பு நிற துணியில் வைங்க. உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கி இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி அவரவர் கர்ம வினையின் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை மாற்ற முடியாது. அவங்க தொடர்ந்து 9 செவ்வாய் அப்படியே இல்லை ஒரு கொஞ்சம் நாளைக்கு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை சீக்கிரம் தீந்துடும். ஒரே வாரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீந்துருச்சு அப்படின்னா அடுத்த மாதத்துலேயோ இல்லை அதற்கு அடுத்த மாதத்துலேயோ நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் இந்த சில்லறை காசுகளை அங்கே இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் அப்படியே சேர்த்து விட வேண்டும். இது மட்டும்தான் பரிகாரங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.